வென்ஸ்டே அண்ட் ஈவினிங் 7 o'clock. கிளைமேட் சூப்பராக இருந்தது பார்க்கவே. அதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் பூஜா ஷெல்ஃப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பூவெல்லாம் எடுத்து கார்பேஜில் போட்டுட்ருந்தேன். பூஜா திங்ஸ்லாம் வைக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு ஷெல்ஃப் வாங்கணும். அது வரைக்கும் ஒரு ட்ரேயில் வச்சுருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ்டு ட்ரேயில் தான் வச்சுருக்கேன். இந்த விலாகில் உங்களுக்கு பெருசாக யூஸ்ஃபுல் கண்டென்ட் அப்படின்னு கேட்டால் நான் மில்லட் ரைஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் பிகினர்ஸ்க்கு வந்து மாவு எப்படி ஆட்டுறது, மாவுக்கு எவ்வளோ அளவு போட்டு நான் பண்ணுறேன் அப்படின்றத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பூஜைக்குன்னு சொல்லிட்டு பூ எல்லாமே பஜாரில் தான் வாங்குறது. தனியாக இதுக்குன்னு பூ வந்து ஏரியாக்குள்ளே விற்றுட்டு வர்றதில்லை. ஸோ பூ வந்து வீக்லி ஒன்ஸ் மொத்தமாக ஸ்டாக் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டால் நல்லாவே தாங்குது 10 daysக்கு மேலேயே. இப்போ காமிச்ச பைனாப்பிள் ஊதுபத்தி ஃப்ளேவர் தான் நான் இப்போ வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரீசெண்டாக. ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஃப்ளேவர் ஏற்றி வச்சிட்டோம் அப்படின்னா வீடு, கிச்சன், ரூமு எல்லா இடத்துலையுமே அடுத்த ஒரு 2 to 3 hours இந்த ஸ்மெல் தான். எனக்கு பைனாப்பிள் பிடிக்காது, பட் பைனாப்பிள் ஃப்ளேவர் ஊதுபத்தி ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்கும்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மேரேஜ்க்கு முன்னாடி கிச்சன் பக்கமே போகாமல் தான் இருந்தேன். அப்படியே போனாலும் எனக்குன்னு பிடிச்ச 2 பாத்திரம், அந்த பாத்திரத்தில் எனக்குன்னு பிடிச்ச 2 ரெசிபி, அது மட்டும் தான் பண்ணுவேனே தவிர கிச்சன் க்ளீன் பண்ணணும், கிச்சனை நீட்டாக வைக்கணும் அப்படின்ற இன்டென்ஷன் இருந்ததே கிடையாது. பிகாஸ் அம்மா ஒர்க்கிங் விமன், நானும் ஸ்டடீஸ் அப்படின்றதுனால கிச்சனை பெருசாக மெயின்டெனன்ஸ் அப்படின்றது பண்ணதே கிடையாது. அதுக்குன்னு தனியாக பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கு, வீடு கூட்டுறதுக்குன்னு சொல்லிட்டு ஆள் வருவாங்க. எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து நீ வேலையே பார்க்கல அப்படின்னா செகண்ட் ஹாஃப் உனக்கு அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு வேலை காத்துட்ருக்கோம். இதே நீ ஃபஸ்ட் ஹாஃபில் நல்லா வேலை பார்த்துட்ட அப்படின்னா செகண்ட் ஹாஃபில் இன்னும் கொஞ்சம் நீ ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அவங்க உண்மையை தான் சொல்லியிருக்காங்க. அவங்க எந்த நேரத்தில் சொன்னாங்களோ என்னன்னு தெரில. அம்மா வீட்டில் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு எந்த வேலையும் பார்க்காம இருந்ததுக்கெலாம் சேர்த்து வச்சு இப்போ வேலை பார்த்துட்ருக்கோன்னு சொன்னது என்ன தான் மீன் பண்ணி சொன்னேன். அதுக்காக ஹஸ்பண்ட் வீட்டில் ஹாப்பியாக இல்லையா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாதுங்க. எங்கே ஹாப்பியாக இருந்தாலுமே நம்மளுக்குன்னு இருக்கிற வேலை கண்டிப்பாக அங்கே இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த வேலையை அந்த வீட்டில் நம்ம பார்க்கலன்னா ஒரு இன்ச்சு கூட நகராது. நம்ம பொருளை எடுத்து வச்சா தான் அந்த இடத்துக்கு போய் சேரும். ஸோ அதை நான் நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். நம்மளுக்கு உடம்பு முடியலன்னா கூட போய் ஒரு சுடுதண்ணி வைக்கணும் அப்படின்னா தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு நம்ம தான் போய் அடுப்பில் சுடுதண்ணி வைக்கிறதுலேருந்து எல்லாமே பார்க்கணும். அந்த நேரத்தில் ஒரு ஃபீல் வரும், ஐயோச்சா நம்ம அம்மா வந்து நம்ம கூட இல்லையே, இருந்தால் நம்மளை வந்து இவ்வளோ வேலை பார்க்க விட்டுருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அம்மான்றவங்க அப்போ தான் நம்மளுக்கு கடவுள் மாதிரி தெரிவாங்க கண்ணுக்கு. பிறந்த வீட்டில் எந்த வேலை பார்க்கலனாலுமே கல்யாணமாகி வந்ததுக்கப்புறம் கேர்ள்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த இன்டென்ஷன் வந்துடுது. நம்ம இருக்கிற வீடு இனிமேல் நம்ம தான் க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டென்ஷன் ஆட்டோமேட்டிக்காகவே இன்பில்ட்டாக க்ரியேட் ஆகிடுது. போர் அடிச்சிருந்தா சாரி, என்னோட மனசில் பட்டதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணேன். மோஸ்ட்லி என்ன மாதிரி யார் யார் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். கேஸ் ஸ்டவ் எவ்வளோ வாட்டி க்ளீன் பண்ணாலும் மறுநாளே வந்து அழுக்காக ஸ்டார்ட் ஆகிடுது. சம்டைம்ஸ் ரொம்ப கடுப்பாக இருக்கும்போது இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அதே அடுப்புலேயே பண்ணிடுறது. சம்டைம்ஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணால் இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மில்கோட ஸ்டார்ட் பண்ணிடுறது. அன்றைக்கி டீ போட்டு குடிக்க தோணல, ஸோ ப்ளெயின் பாலில் தேன் ஊற்றி குடிக்கலாமே அப்படின்ட்டு அன்றைக்கி தற்செயலாக சுகர் காலியாச்சுன்னு சொல்லிட்டு ஸ்வீட்டுக்கு தேன் தான் ஊற்றி கொடுத்துருந்தேன். ஹஸ்பண்ட் இருந்துட்டு நுங்கு பாயாசம் மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. ஒயிட் சுகரை விட தேன் வந்து மார்னிங் எம்டி ஸ்டமக்கெலாம் குடித்தா கொஞ்சம் வெயிட் லாஸ்க்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் ஏதோ ஒரு இதில் டிப்ஸ் பார்த்துட்டு சொல்லிட்டு இருந்தார். அன்றைக்கி தற்செயலாக நடந்தது. அதுக்கப்புறமா ரெகுலராகவே ஹனி போட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைஸில் வண்டு விழுந்துருச்சு. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியல. ஃபர்ஸ்ட் ரைஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு வெஜிடபிள் ரைஸ் பண்ணுறதுக்காக பீன்ஸ், கேரட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா ரைஸில் புழு விழுந்துருந்தது. அம்மா வீட்டில் மொத்தமாக மூடை வாங்கி வச்சுருப்பாங்க. 4-5 பேர் இருக்கிறதுனால வேகமாக காலியாகிடுன்னு சொல்லிட்டு நான் தெரியாமல் அம்மா கூடயே சேர்த்து ஆர்டர் பண்ணனால எங்கள் 2 பேருக்கு அது வேகமாக காலியாகவே இல்லை. ஸோ அந்த அரிசி மூடையை கூலிங்கான தரையில் வைக்க வண்டு, பூச்சி எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பொள்ளாச்சியில் பெருசாக ரீசெண்டாக வெயில் இல்லை அப்படின்றனால வெயிலில் காய வைக்கவும் முடியல. ரைஸ் இருக்குன்ற ஞாபகத்திலே எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு ரைஸை ஊற வைக்கலான்னு பார்க்கும்போது தான் இல்லை. பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் அப்போ தான் வித்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்தது. இதுக்காக ஒரு தடவை சூப்பர் மார்க்கெட் போகணுமேன்னு சோம்பேறித்தனப்பட்டுட்டு இருந்தேன். அந்த டைமில் கரெக்டாக வந்ததுனால ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. வந்த உடனே அதையும் வாங்கி ஸ்டோர் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லாமே கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரைஸ் இல்லை வேறு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது சம்பாரவை தேடினேன். சம்பாரவையும் இல்லை. இது என்னடா எனக்கு வந்து சோதனைன்ற மாதிரி. அதுக்கப்புறமா மில்லெட்டு தான் இருந்தது. அதை வச்சு ரைஸ் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். பச்சை பட்டாணி எனக்கு எல்லா ரெசிபிலையுமே இருந்தே ஆகணும். பட் பச்சை பட்டாணி சீசன் இல்லாததுனால இப்போ பெருசாக இல்லை. அதனால் பீன்ஸ், கேரட் மட்டும் வச்சு கூடவே புதினா ஆட் பண்ணிட்டேன். புதினா எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும்.
மோஸ்ட்லி 1 பாட் ரைஸ்னால் எப்போயுமே நான் பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த தடவை ஃப்ரெஷ்ஷாக சின்ன வெங்காயம் அப்போ தான் வாங்கினதுனால அதை வச்சு பண்ணலாமே அப்படின்றதுக்காக கட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ காமிக்கிற டம்ளர் அளவில் 3/4 அளவு தான் நான் மில்லட் எடுத்திருந்தேன். எப்போயுமே 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி தான் கணக்கு வச்சுப்பேன். ஸோ இப்போ 3/4 டம்ளர் எடுத்ததுனால 1.25 டம்ளர் வச்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் இது தண்ணியில் வந்து ஒரு 2-3 தடவை அலசிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் வாட்டர் ஊற்றி ஊற வச்சாச்சு. எல்லாத்தையும் தாளித்து போட்டு வதக்குனதுக்கப்புறமா ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு. இந்த கிளிப் டிமார்ட்டில் வாங்கினது தான். இந்த மாதிரி கட் பண்ண பேக்கெட்ஸ் எல்லாம் கிளிப் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆல்ரெடி ஒரு பேக்கெட் முன்னாடியே வாங்கியிருந்தேன். செகண்ட் டைம் இப்போ போனப்பையும் வாங்கியிருந்தேன். என்னோடய டிமார்ட் வீடியோஸ் பார்த்துருந்தா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ரைஸ் வீட்டில் இல்லாத நேரத்தில் மில்லட்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ட்டு அன்றைக்கி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். ஸோ எது இருந்தாலும் நம்ம ஆல்டர்னேட்டிவாக மில்லட்ஸும் வச்சுக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு அப்போ தான் ஃபீல் ஆச்சு. நீங்களும் இது மாதிரி மில்லட்ஸ் ரைஸ், மில்லட்ஸ் ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிடுவீங்களா அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் குக் பண்ணும்போது எப்போயுமே சாங்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும். வாட் எவர் இட் இஸ் 90s சாங்ஸ் ஆர் 2K சாங்ஸ் எதுவாக இருந்தாலுமே ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அதுதான் எங்கே இருந்தாலும், எங்கே ட்ராவல் பண்ணாலும், போனாலும் வந்தாலும் நம்மளுக்கு பெஸ்ட்டு கம்பெனியன். சாங்ஸ் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படியே வந்து இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்க டேஸ்ட்டு பொறுத்து அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் சாங்ஸ்ன்னு மாறிட்டே இருக்கும். சாங்ஸ் கேட்டுகிட்டே குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. குக்கரில் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடலை நெய்யும் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, சீரகம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே போட்டு தாளிச்சாச்சு. ஸ்பைசஸ்னு சொன்னாலுமே எல்லாத்துலேயுமே வந்து ஒவ்வொரு பீஸ் தான் ஆட் பண்ணுவேன். அதுக்கு மேலே போட்டால் அந்த ஸ்பைஸ் ஸ்மெல் ரொம்பவே டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் கட் பண்ணதை போட்டுட்டு உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கியாச்சு. குக்கர் ஆல்ரெடி நல்லா சூடாக இருந்ததுனால எல்லாமே வேகமாகவே வதங்கிடுச்சு. அதுக்கப்புறமா கூடவே வெஜிடபிள்ஸ் கட் பண்ண எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு அது வதங்குறது கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டேன். புதினாவும் கூடயே வந்து வதக்கிறதுக்காக போட்டாச்சு. நார்மல் ரைஸ்க்கு பதிலாக மில்லட் ரைஸ் போடுறோம் அப்படின்னு நினச்சிட்டு புதினா போட்டுட்டேன். பட் புதினா வந்து ஆட் பண்ணியிருக்க வேண்டாம் தான். டேஸ்ட் கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக. வெஜிடபிள்ஸ் எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கிட்டேன். நல்லா கெட்டி தயிர் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்ம வதக்க வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாமே முடிஞ்சது. இதுக்கப்புறமா நம்மளுக்கு வேணுங்கிற மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமாக கரம் மசாலா இதை மட்டும்தான் நான் சேர்த்து பண்ணியிருந்தேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி, நான் 3/4 டம்ளர் எடுத்ததுனால 1.25 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். அவ்வளோதான். இந்த தண்ணி வந்து நம்ம ஊற்றுறதுனால உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு வேணும்னா போட்டுக்கலாம். நல்லா தண்ணி கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த மில்லட்டை போட்டுட்டு குக்கரில் 3 அல்லது 4 விசில் வச்சா சூப்பரான மில்லட்டில் செஞ்ச வெஜிடபிள் ரைஸ் ரெடி. எப்போயுமே நான் அந்த மாதிரி குக்கரில் வைக்கும்போது தண்ணி வந்து 1/4 டம்ளர் அளவு அதோட அளவை விட எக்ஸ்ட்ரா தான் சேர்த்துப்பேன். ஏன்னா இல்லைனா அடிப்பிடிக்க ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்றதுக்காக. பிகாஸ் நான் விசிலும் எப்போயுமே ஒரு விசில் கூட தான் விடுவேன். அதனால் அடிப்பிடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக 3 விசில் தான் அன்றைக்கி விட்டுருந்தேன். அப்படியுமே லைட்டாக அப்போ தான் அடிப்பிடிக்க ஸ்டார்ட் ஆகிருந்தது. அதுக்குள்ளேயே நான் எடுத்துகிட்டு சுட சுட அப்பயே வந்து சாப்பிட்டாச்சு. சூப்பரான மில்லட் ரைஸ். இதே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நானுமே மில்லட்ஸ்லாம் ஜாஸ்தியாக சாப்பிட்டதில்லை. இப்போ அதோட அவேர்னஸ்லாம் நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கும்போது தான் ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு நானும் பண்ணேன். அன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் லஞ்ச் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதுனால சைட் டிஷ் எதுவும் பண்ண முடியல. வெறும் ரைஸ் வச்சே சாப்பிட்டாச்சு. வெஜிடபிள்ஸ் கூட இருந்ததுனால கூட வேணும்னா நம்ம ஊறுகாய் வச்சுக்கலாம், இல்லைனா தயிர் பச்சடி பண்ணி சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். என்னோடய லஞ்ச் அன்றைக்கி ரொம்பவே சிம்பிள் லஞ்சாக முடிஞ்சிடுச்சு. மதியம் லஞ்ச் செய்யும்போதே மாவு ஆட்டுறதுக்கு ஊற வச்சுருந்தேன். ரைஸ் ஒரு சைடும் உளுந்து ஒரு சைடும் ஊற வச்சாச்சு. ஈவினிங்க்கு மேலே டீ போட்டு குடிச்சிட்டு கிச்சனுக்கு போய் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருந்தேன். வெளியே ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வச்சோன்னே அப்படியே சில்லுன்னு இருந்தது. இதுவும் எனக்கு அம்மா சொல்லி தந்த டிப்ஸ் தான். என்னடா இப்போ பார்த்தாலும் அம்மா அம்மான்னு சொல்கிறாளேன்னு நினைக்க வேண்டாம். பிகாஸ் எல்லா கேர்ள்ஸுக்குமே அவங்களோட அம்மா தான் ஹீரோயின் இல்லையா. வீட்டுக்கு பால் காய்ச்சிட்டு வந்ததுக்கப்புறமா கிரைண்டர் வந்து வைக்கிறதுக்கு தனி ஸ்டாண்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். வீட்டு தலைவர் இன்னும் அதுக்கு உத்தரவு கொடுக்கல. சரி அது வரைக்கும் கீழே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பக்கத்தே சேர் போட்டு உட்காந்துட்டு ஃபர்ஸ்ட் உளுந்து போட்டுட்டு அப்பப்போ வந்து தண்ணி மட்டும் ஊற்றிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஊற வச்சுருந்த தண்ணியவே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்ற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இட்லி மாவுக்கு காமனான ரேஷியோ 4:1 தான். அதாவது 1 கப் உளுந்து எடுத்தோம் அப்படின்னா 4 கப் அரிசி. நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு உளுந்துனா 4 கப் அளவுக்கு அரிசி எடுத்துக்கணும். இப்போ காமிக்கிற பாத்திரத்துலாம் எப்போயுமே மாவு ஆட்டினதுக்கப்புறமா அதை எடுத்து உள்ளே போட்டு பொங்க வைக்கிறது. அது ஃப்ரிட்ஜில் வச்சு இந்த பாத்திரத்தை தான் மாவுக்குன்னு தனியாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உளுந்து எப்போயுமே நான் கொஞ்சம் அதிகமாக தான் ஆட் பண்ணுவேன். ஏன்னா மாவு ஆட்டி எடுக்கும்போதே கூடவே உளுந்த வடைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக மாவோடது மட்டும் வச்சுட்டு கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுருவேன். அப்போயே ஃப்ரெஷ்ஷாக மினி போண்டாஸ் ஆர் வடை தட்டி போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கூடவே அதுக்கப்புறமா அரிசியும் ஆட்டிட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணியாச்சு.
இந்த மாவு பொங்கி வந்திருந்த காட்சியை நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருந்தேன். இது ரெண்டையுமே நம்ம இப்போ வந்து உப்பு போட்டு நல்லா வந்து கையை வச்சு கலந்து விடணும். நம்ம கையில் இருக்க ஈஸ்ட் அளவுக்கு தான் இது பொங்குன்னு சொல்லுவாங்க. பிகினர்ஸ்க்கு ஐயோ இவ்வளோ பெரிய ப்ராசஸான்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும் பார்க்கும்போது. பட் ரொம்பவே ஈஸி தான். நானுமே அப்படி தான் ஸ்டார்டிங்கில் கஷ்டப்பட்டேன். தண்ணி எவ்வளோ ஊற்றணும்னு தெரியல, மாவுக்கு எவ்வளோ பொங்கி வரணும்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு. மேரேஜ் ஆன பிகினர்ஸ்க்கெலாம் இது வந்து பெரிய டாஸ்க்காக ஃபீல் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் சொதப்பில் தான் வந்தது. அதுக்கப்புறம் அப்படி அப்படியே நம்ம மிஸ்டேக்ஸ் கரெக்ட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக ஈஸி ஆகிடுச்சு. லக்கீலி என்னோடய கைக்கு மாவு நல்லா பொங்கியும் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச ப்ரொசீஜர் சிம்பிள் அண்ட் ஈஸியாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. டாடா, பபாய்.